எந்த ஒரு விஷயமும் பர்பஸ் ஆஃப் ஒய், எதுக்காக இந்த விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே அதில் ஒரு ஈடுபாடு வந்துடும். அந்த ஈடுபாடு வந்துருச்சுனாலே நமக்கு வேறு விதமான சோம்பேறித்தனங்களோ எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் நம்மளை வந்து பெருசாக பாதிக்காது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒரு ஸ்டோரி சொல்லலாம். என்னோட ஃப்ரெண்டோட அண்ணன் மாமனார் இறந்து போயிட்டார். அதுக்காக நான் போயிருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டு வந்து அவங்க அப்பா இறந்த ஒரு சம்பவத்தை, ஒரு கதையை சொல்கிறாரு. ஒரு ரிட்டையர்டு பர்சன், நல்ல கை நிறையா பென்ஷன் வாங்குறாரு, பெரிய ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் ஹாஸ்பிட்டலில் ஒரு போன் இன்ஜுரிக்காக அட்மிட் ஆகியிருக்காரு. அதே ஹாஸ்பிட்டலில் ஒரு வயசான ஒரு பெரியம்மா அவங்களும் அட்மிட் ஆகியிருக்காங்க. 2 பேருக்கும் சிமிலர் கைண்ட் ஆஃப் இன்ஜுரி. ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த பர்டிகுலர் பர்சன் அவரால் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் எடுபடலை. எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் சரியில்லை, இங்கே ட்ரீட்மெண்ட் அந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குது, என்னை வேறு ஹாஸ்பிட்டலில் மாற்றுன்னு கண்டினியூஸாக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் பலன் இல்லாமல் இறந்தும் போயிடுறாரு. அந்த அதர் ஹேண்டு அந்த லேடி கரெக்டாக ஒரு 30 டேஸில் ரெக்கவர் ஆகி திரும்ப அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறாங்க. இதில் மேட்ரு என்ன அப்படின்னு நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நீடு இருக்குது. அவங்களோட பொண்ணு கல்யாணம் ஆகிட்டும் திரும்ப அவங்க வீட்டில் வந்து இருக்காங்க. அவங்களோட பேத்தி, அந்த பொண்ணு 2 பேரையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இந்த அம்மாவோட தலையில் தான் இருக்குது. அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னா, தலையில் காய்கறியை எடுத்துகிட்டு போய் தெருவாக விற்று அவங்க தான் அந்த வீட்டுக்கு தேவையான வருமானத்தை கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த நீடு இருக்கிறதுனால தான் அவங்களோட உடம்பும் அதுக்கு ஒத்துழைச்சிருக்கு. நான் இதை சொன்னோன்னே நான் யோசித்து பார்த்தேன், என்னோட ஃபேமிலிலையும் எனக்கும் இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு இருந்தார், பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் அவருக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ரிட்டையர்ட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலி உடம்பு ஹெல்த்து பாதித்து ஒரு நாள் இறந்தும் போயிட்டார். ஸோ ஒரு பிடிப்பு இல்லாமல் ஒரு விஷயம் பெருசாக நமக்கு வந்து கமிட்மெண்ட்டு, இந்த வேலையை நம்ம செஞ்சே ஆகணும்னு இல்லைன்னா நம்மளோட உடம்புமே அதுக்கு ஏற்ற ஒத்துழைப்புகளை தர மறுக்குது. அந்த அதர் ஹேண்ட் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ உட்காந்து என் பையனுக்கு ஹிந்தி படிக்கிறதுக்காக, ஹிந்தி சொல்லித்தரதுக்காக அவங்களும் ஹிந்தி படித்து எப்படி சொல்லிக் கொடுக்கலாம், என்னெல்லாம் பண்ணி அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலான்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன வயசாக இருந்தாலும் லேர்னிங் பண்ண போகிறோம், இல்லை ஒரு நீடு இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்குன்னா நம்மளோட பாடியுமே அதுக்கேற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணும். இந்த விஷயத்த நான் ஒரு ரோட்டரி செமினார்லேயே சொல்லும்போது ரோட்டரியில் இருக்கிற பர்சன்ஸ் கேட்டாங்க, நாங்கள்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டோமே, வயசாயிருச்சு, எப்படி வந்து நாங்கள் என்ன விஷயத்தில் கமிட்டடாக இருக்கிறது அப்படின்னு. அப்போ அதுக்கு நான் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ரோட்டரியில் நீங்கள் இருக்கீங்கனாலே சொசைட்டிக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட, ஒரு பெரிய விஷன் அண்ட் மிஷனோட நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் உங்களோட உடல்நிலை டிட்ரேட் ஆகாமல் நல்ல இம்ப்ரூவ் ஆக தான் செய்யும். எப்போல்லாம் கமிட்மெண்ட்டு ஒரு விஷயத்தை எதுக்காக இதை பண்ணுறோம், பர்பஸ் ஆஃப் ஒய்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்களோ அப்போவே உங்களோட ஹெல்த்தும் அதற்கு ஒத்துழைக்கும்.